الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குத்துபாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ரமலானுடைய முதலாவது தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை சிரமேற்கொண்டவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவற்றை முடிந்த அளவு கடைபிடித்து ஒழுகும்படியும் எவற்றையெல்லாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக மற்றொரு ரமலானையும் நாங்கள் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருடம் எங்களோடு எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல லட்சக்கணக்கானவர்கள் இந்த ரமலானிலே இருந்தார்கள். ஆனால் இந்த வருடம் அவர்கள் கபராளிகளாக மாறியிருக்கிறார்கள். இந்த சபையிலே இருக்கக்கூடிய எத்தனை பேர் அடுத்த வருடம் உயிரோடு இருப்போம் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அருள் நிறைந்த பாக்கியமான ஒரு ரமலானை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு திருப்பு முனையாக, ஒரு மைல் ஸ்டோனாக, எங்களையெல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தக்கூடியதாக, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, எங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக இந்த ரமலானை ஒரு சீசனாக எங்களுக்கு தருகிறான். இந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் பயன்படுத்துவோம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நோன்பும் அல் குர்ஆனும் மனிதனுக்காக வேண்டி சிபார்சு செய்யும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதன் பகல் காலங்களிலே தன்னுடைய உணவையும் தன்னுடைய குடிப்பையும் எனக்காக வேண்டி தியாகம் செய்தான், எனவே அவனுக்கு நீ மன்னிப்பு வழங்குவாயாக என்று நோன்பு சொல்லும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதன் இரவு காலத்திலே என்னை ஓதி நின்று வணங்கினான், எனவே அவனுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று இந்த குர்ஆனும் இந்த நோன்பும் எங்களுக்காக வேண்டி சிபார்சு செய்ய காத்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சிபாரிசுக்கு உட்பட்ட நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம், அதிலே நோக்கப்படக்கூடிய நோன்பு என்பது இஸ்லாத்தினுடைய 5 தூண்களிலே ஒன்று.
எப்படி கலிமா, தொழுகை, ஜகாத், ஹஜ் என்பன தூண்களாக இந்த மார்க்கத்தை சுமந்திருக்கின்ற பிள்ளை இருக்கின்றனவோ அதே போன்ற ஒரு தூணாகத்தான் இந்த நோன்பு இருக்கிறது என்றால், இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட எந்த மனிதன் நோன்பு இருக்கவில்லையோ அவன் நிச்சயமாக ஒரு பெரும் பாவத்தை செய்கிறான். நியாயமான காரணங்களுக்காக அவன் நோன்பை விடலாம். இந்த நோன்பு என்பது மனிதனை கஷ்டப்படுத்துவதற்காக, வருத்தப்படுத்துவதற்காக வந்த ஒன்று அல்ல, மனிதனுடைய விமோசனத்துக்காக வேண்டி தரப்பட்டது. எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நோன்பை பற்றிய வசனத்தை கூறுகின்ற பொழுது, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு அல்லாஹு தஆலா இலகுவையே நாடுகின்றான், உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை என்று சொல்லுகிறான். யாராவது இந்த ரமலானுடைய நோன்பை ஒரு பாரமாக நினைப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய ஈமானிலே ஒரு பெரிய குறைபாடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற அதே வசனத்திலே யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிரயாணிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோன்பு பிடிப்பது கஷ்டமாக இருந்தால் ஏனைய காலங்களிலே கணக்கிட்டு கலா செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறான். எங்கள் மீது கொண்ட காரணமாக, மனிதனுடைய இயல்பை, பலகீனத்தை விளங்கியதன் காரணமாக. எனவேதான் கர்ப்பவதிகளாக இருப்பவர்கள், பாலூட்டுபவர்களாக இருக்கின்ற பெண்கள் தங்களுக்கு தங்களுடைய நோன்பை அனுஷ்டித்துக் கொண்டு கர்ப்பத்தை சுமக்க முடியாது அல்லது பால் கொடுக்க முடியாது என்று கண்டால் ஒரு வைத்தியருடைய ஆலோசனையின் பேரிலே தான் தோன்றித்தனமாக அல்ல, அவர்கள் நோன்பை விட்டு கலா செய்ய முடியும் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய மாதாந்த ருது அல்லது பிரசவ ருதுவின் காரணமாக, ஹைது நிபாசின் காரணமாக அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்களாக இருந்தால் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு ஏனைய காலங்களிலே கட்டாயமாக அவர்கள் நோன்பிருக்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்கள், இதற்கு பிறகு எங்களுக்கு நோன்பிருந்தால் எங்களுடைய உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்படும் என்று உறுதியாக தெரிந்த வயோதிபர்கள், அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு அதற்காக வேண்டி ஃபிதியா கொடுக்க முடியும். ஒரு நோயாளி இருக்கிறார், அவருடைய நோய் குணமாகுவதற்கு தாமதமாகும் அல்லது நோய் அதிகரிக்கும் என்ற ஒரு சூழ்நிலை காணப்படுமாக இருந்தால் அவர் நோன்பை விட்டுவிட்டு கலா செய்ய முடியும். கலாவும் செய்ய முடியாது என்ற கட்டத்திலே அவர் ஃபிதியா கொடுக்க முடியும். இந்த சட்டங்கள் எல்லாம் ஏன் வந்திருக்கின்றன? மனிதனை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டிய. அல்லாஹு தஆலா மனிதன் மீது இரக்கம் கொண்டவன், அவன் கடமையாக்கி இருக்கின்றான் நோன்பை. ஆனாலும் விதி விலக்குகளை எங்களுக்கு தந்ததனுடைய நோக்கம் எங்களுடைய பலம் பலகீனத்தை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினால் இந்த வகையான உபாதைகள் யாருக்கு இல்லாமல் இந்த ரமலானுடைய நோன்பு காலத்தை நோன்பில்லாமல் ஏனையவர்களை போன்று கடத்துகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாவிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு தரப்பட்டிருப்பது எதற்காக? எங்களை பரீட்சிப்பதற்காக. அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு மனிதன் நோன்பு இருக்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், நீ எனக்கு சாப்பாட்டை ஏனைய காலங்களிலே தந்தாய், குடிக்கக்கூடிய பானங்களை தந்தாய், உடல் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சக்தியை தந்தாய். நீ சொல்லுகிறாய் இந்த ரமலானுடைய மாதத்தின் பகல் காலங்களிலே அதனை செய்யக்கூடாது, ஹலாலானவற்றை கூட நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாய். நீ சொன்னால் நான் கேட்பேன். காரணம், நீ என்னுடைய ரப்பு, நீ என்னை படைத்தவன், உனக்கு அதிகாரம் இருக்கிறது எனக்கு கட்டளை போடுவதற்கு என்று உளப்பூர்வமாக ஒரு மனிதன் ஏற்று அந்த நோன்பை பிடிக்கிறான் என்றால் அவன்தான் அந்த உண்மையான அடியான், உண்மையான அடிமை. பகல் காலங்களிலே தனித்திருக்கின்ற பொழுது, ரகசியமாக இருக்கின்ற பொழுது சாப்பிட முடியும், குடிக்க முடியும். அப்படி இருந்தாலும் நாங்கள் குடிப்பதில்லை, சாப்பிடுவதில்லை. காரணம், எம்முடைய ரப்புடைய பார்வை எங்கள் மீது பட்டு கொண்டிருக்கிறது. எமது தக்வாவை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறோம். இதுதான் நோன்பினுடைய தத்துவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்லுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்குரியது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நோன்பை மாத்திரம் விசேடமாக அவன் என்ன சொல்லுகிறான்? நான் அதற்கு தனியாக கூலியை கொடுப்பேன்.
தொழுகையை பற்றி சொல்லவில்லை, ஜகாத்தை பற்றி சொல்லவில்லை, ஹஜ்ஜை பற்றி சொல்லவில்லை. எல்லா அமல்களும் இப்னு ஆதமுடைய மகனுக்குரியது. ஆனால் நோன்பு மாத்திரம் எனக்குரியது. காரணம், அவன் எனக்காக சாப்பாட்டை தவிர்க்கிறான், எனக்காக குடிப்பதை தவிர்க்கிறான். எனவே அஜிஸி பிஹி, நானே அவனுக்கு கூலியாக மாறுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வே கூலியாக மாறுவதாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே? அவனுடைய அன்பு, அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய அரவணைப்பு, அவனுடைய வெள்ளைகள் இல்லாத கூலி, அவனுடைய சுவர்க்கம், இது எல்லாம் எங்களுக்கு விசேடமாக கிடைக்கும். ஒரு அடியான் ஹலாலானதை கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி தவிர்த்து கொள்கிறான். இதுதான் நோன்பினுடைய தத்துவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மிருகம் தான் நினைத்த நேரத்தில் எல்லாம் இன்பத்தை அனுபவிக்கும், உடல் உறவு கொள்ளும், சாப்பிடும், குடிக்கும். ஆனால் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் ஹலாலானவற்றை மாத்திரம் தான் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். ஹலாலான முறையில் தான் தன்னுடைய உடல் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இது ஒரு கட்டுப்பாடு. மிருகத்துக்கு இல்லை இந்த கட்டுப்பாடு. இரண்டாவது கட்டுப்பாடு ரமலானுடைய பகல் காலத்திலே வருகிறது. ஹலாலானதை கூட அனுபவிக்காமல் இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு மனிதன் தன்னுடைய மனித பண்பை நிரூபிக்கிறான். நான் ஒரு மிருகம் அல்ல, நினைத்த நேரத்தில் ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு மிருகம் அல்ல, நான் ஒரு மனிதன். நான் அல்லாஹ்வுடைய ரப்பு. அல்லாஹ் சொன்னது போன்றுதான் சாப்பிடுவேன், சொல்லுகின்ற நேரத்தில் தான் சாப்பிடுவேன் என்று அவன் ஒரு பிரகடனத்தை நோன்பின் மூலமாக சொல்லுகிறான், டிக்ளேர் பண்ணுகிறான். நான் ஒரு மனிதன், நான் ஒரு மோமின், எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன், வேறு எந்த நோக்கமும் இல்லை. நீங்கள் தக்வாதாரிகளாக, இறை அச்சமுள்ளவர்களாக, அல்லாஹு தஆலாவை பயப்படுபவர்களாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்க்கையோடு, வேறு எந்த நோக்கமும் இல்லை. நோன்பினுடைய இறுதி குறிக்கோள், எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன என்று கேட்டால் தக்வா. அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் தக்வா என்பது. தக்வாவை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சுமார் 258 இடங்களிலே குர்ஆனிலே சொல்லுகிறான். அவ்வளவு முக்கியமான ஒரு பொக்கிஷம். வேறு எதனை பற்றியும் அவ்வளவு அதிகமாக பேசியதாக தெரியவில்லை. அப்படியாக இருந்தால் அந்த தக்வாவை அடைந்து கொள்வதுதான் ரமலானுடைய நோக்கம். உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து அலா தத்தகூன் என்றுதான் சொன்னார்கள். நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதில்லையா? தக்வா உள்ளவர்கள் தானாம் உலகத்திலே மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ். நிச்சயமாக யார் தக்வாவோடு இருக்கிறார்களோ அவர்களோடு தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா தக்வாதாரிகளை விரும்புகிறான். குர்ஆன் தக்வா உள்ளவர்களுக்கு தான் வழிகாட்டும் என்று குர்ஆனை பற்றி சொல்லுகிறான். இப்படி அல் குர்ஆனிலே தக்வா உள்ளவர்களுடைய பண்புகளை பற்றி, தக்வாதாரிகளுக்கு கிடைக்கின்ற பரிசுகளை பற்றி ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு வருகிறதா என்று அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வா என்றால் அந்த கோயினுக்கு, அந்த நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன, மறந்துவிடக் கூடாது. முதலாவது பக்கம் பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளுதல் என்ற பக்கம். இரண்டாவது பக்கம் நன்மைகளை மிகவும் விருப்பத்தோடு அக்கறையோடு செய்தல் என்ற பக்கம். யாரிடத்திலே தக்வா உற்பத்தி செய்யப்பட்டு விட்டதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த தக்வா வெளிப்படுவது 2 முறையிலே. முதலாவது முறை, அவன் பாவங்களை நினைத்தும் பார்க்க மாட்டான். இரண்டாவது, அவன் நற்காரியங்களை மிகவும் விருப்பத்தோடு அக்கறையோடு அவன் செய்து கொண்டிருப்பான். அப்படியான ஒரு மனநிலையை மனிதனுக்குள் உருவாக்குவதுதான் தக்வா. அந்த தக்வாவை உருவாக்குவதனைத்தான் ரமலான் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தக்வாவை எமது உள்ளத்திலே எந்த நேரமும் அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்,
அவனுடைய பார்வை என் மீது பட்டுக் கொண்டிருக்கிறது, வினாடிக்கு வினாடி அவன் என்னை அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு வாழுகின்ற தன்மைக்குத்தான் நாங்கள் தக்வா என்று சொல்லுவோம். அந்த தக்வாவை உற்பத்தி செய்கின்ற ஒரு காலம் தான் இந்த ரமலானுடைய காலம். பசித்திருங்கள், தாகித்திருங்கள், உடல் இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள், இரவிலே கியாமுல் லைலிலே ஈடுபடுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், சதக்கா கொடுங்கள், நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி அதனூடாகத்தான் இந்த தக்வா உருவாக்கப்படும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த ரமலானிலும் நோன்பு நோற்றோம், இந்த ரமலானையும் அடைந்திருக்கிறோம். கடந்த ரமலான் எமது வாழ்க்கையிலே ஏற்படுத்திய மாற்றம் என்ன? ரமலானுக்குள் இருந்து வெளியேறுகின்ற பொழுது அந்த மிகவும் பெருமதியான பொக்கிஷம் அந்த தக்வா எங்களுக்கு வந்திருக்க வேண்டுமே. 11 மாத காலமாக இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணப்பட்டிருக்க வேண்டுமே, இந்த வாகனம் ஓடுவதற்கான இந்த fuel போடப்பட்டிருக்க வேண்டுமே. நாம் எந்த அளவு தூரம் அந்த மாற்றத்தை எமது வாழ்க்கையிலே அவதானித்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய நோன்பு மாத்திரமல்ல, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருந்திருக்கிறார்கள். அய்யாமுல் பீல் 13, 14, 15 தினங்களிலே நோன்பிருந்திருக்கிறார்கள். அரஃபாவுடைய தினம், முஹர்ரம் 10வது நாள் ஆஷூராவுடைய தினம், இவற்றிலெல்லாம் வழக்கமாக சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருப்பார்கள். காரணம், தக்வாவை அது உருவாக்கும் என்ற காரணத்தினால், எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றை அது தரும் என்ற காரணத்தினால், உள்ளச்சத்தை அது உண்டாக்கும் என்ற காரணத்தினால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் நோன்பு ஏன் மாற்றத்தை கொண்டு வரவில்லை? ஏன் தொடர்ந்து மனிதன் பாவம் செய்கின்றான் என்றால் 2 காரணங்கள் இருக்கின்றன, மறந்துவிடக்கூடாது. முதலாவது, இந்த நோன்பை நாங்கள் சரியாக புரிந்து ரசித்து ருசித்து அதனை உரிய முறையில் நாங்கள் நோக்கவில்லை. ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு சம்பிரதாயத்திற்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்றால் அந்த நோன்பு நிச்சயமாக எங்களிலே தாக்கத்தை விளைவிக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. மன் காம ரமலான, 2 ஹதீஸ் வந்திருக்கிறது. யார் ரமலானுடைய நோன்பை ஆழமான ஈமானோடும் அல்லாஹு தஆலாவிடம் இருந்து கூலியை எதிர்பார்த்தும் நோக்கின்றாரோ, மிக முக்கியமான 2 நிபந்தனைகள். வெறுமனே பசித்திருப்பதல்ல, வீட்டிலே உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நோன்பு பிடிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் குறை சொல்லுவார்கள் என்பதற்காக நோன்பு நோக்கவில்லை. நோன்பு நோக்கிறேன் எதற்காக? அல்லாஹ்வுடைய கூலி எனக்கு இருக்கிறது, அல்லாஹு தஆலா எனக்கு பரிசு தருவான், என்னை பொருந்திக் கொள்வான், என்னுடைய பாவங்களை மன்னி சொல்லி இருக்கிறான், எனவே நான் நோன்பு நோக்கிறேன் என்ற ஆழமான எண்ணத்தோடு அதனை சரியாக உணர்ந்து அதனுடைய தத்துவங்களை சரியாக விளங்கி நாங்கள் அந்த நோன்பை நோட்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையும் அப்படித்தான். தொழுகையை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் மனிதனை தடுக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எல்லோரும் தொழுகிறார்கள் தான், ஏன் அந்த தொழுகை மாற்றத்தை கொண்டு வரவில்லை? தொழுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லை, அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று தான் சொல்லுகிறான். தொழுங்கள் என்று சொல்வதற்கும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்குது. இகாமத்துஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவது என்றால் என்ன? உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே நின்று நாணி கோணி, என்னுடைய ரப்புடைய சன்னிதானத்திலே நான் நிற்கின்றேன், வேறு சிந்தனைகள் வரக்கூடாது என்று உள்ளத்தை குவித்து கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்கள் தொழுகின்ற அந்த தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகைதான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற தொழுகை. நோன்பும் அப்படித்தான், ஹஜ்ஜும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நோன்பை புரிந்து விளங்கி அதனுடைய தத்துவங்களை எல்லாம் விளங்கி நாங்கள் நோன்பு நோற்றால் மாற்றம் வரும். அப்படி இல்லாமல் நோற்றால் அது சடங்காக இருக்கும். நோன்பு முடிந்ததற்கு பிறகு பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பி விடுவோம்.
அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், எந்த மனிதன் பாவம் செய்து கொண்டே நோன்பு நோக்கின்றானோ அவன் வெறுமனே தாகித்திருக்கிறான், பசித்திருக்கிறான். ஆனால் அவன் பொய் பேசுகிறான், புறம் பேசுகிறான், பாவம் செய்கிறான். குறிப்பாக இரவு காலத்திலே, ரமலானுடைய காலத்திலே பாவம் செய்கிறான் என்றால் அந்த நோன்பு அவனுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை தரமாட்டார். எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம், நோன்பு பிடித்துக் கொண்டே புறம் பேசுவார்கள், பொய் சொல்வார்கள், கோள் சொல்வார்கள். அந்த நோன்பை அது நியாயமான அளவு பாதிக்கும். வாக்குறுதியை மீறுகின்றவர்கள் இருந்தால், வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே நோன்பு பிடித்துக் கொண்டே ஒரு மனிதன் வட்டியிலே, லஞ்சத்திலே, பதுக்கலிலே ஈடுபடுகிறான் என்றால் அந்த நோன்பினால் எந்த பிரயோசனமும் கிடையாது. நோன்பு உரிய தாக்கத்தை தர வேண்டுமாக இருந்தால் முதலாவது நோன்பை உணர்ந்து பிடிக்க வேண்டும். இரண்டாவது, பாவங்களில் இருந்து தவிர்ந்த நிலையில், வெறுமனே பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்ல, நான் பாவம் செய்யக்கூடாது, என்ன கண்ணுனால், என்னுடைய உள்ளத்தினால், மற்ற சகோதரனை பற்றி ஒரு தப்பான எண்ணம் கூட ஒரு நோன்பாளியுடைய உள்ளத்திலே வரக்கூடாது. அப்போதுதான் அது பசுமையான நோன்பாக, தாக்கமிக்க நோன்பாக, இஃபெக்டிவான ஒரு நோன்பாக நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் மனதிலே இன்றைய தினம் முதல் தைரியம் எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நான் இதற்கு பிறகு பாவங்களை நினைத்தும் பார்க்க மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், புறம் பேச மாட்டேன், கோள் சொல்ல மாட்டேன், மற்றவர்களுடைய தவறுகளை பற்றி நான் துருவி துருவி ஆராய மாட்டேன், மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டேன், நான் இதற்கு பிறகு மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், என்னுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்களை எத்தனையோ பேரை நான் ஏமாற்றி இருப்பேன், இதற்கு பிறகு அதற்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பமாக, ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறட்டும் என்று நாங்கள் தைரியமாக முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுக்காமல் வெறுமனே சம்பிரதாயத்திற்காக பசித்திருந்து நோன்பிருந்து நாங்கள் எமது காலத்தை கடத்துவமாக இருந்தால் அந்த ரமலான் எந்த மாற்றத்தையும் எங்களுக்கு தராது. வஹப் இப்னுல் வர்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், அயஜிது லல்லத தாஅத்தி மை யாஸி, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றானோ அவன் இபாதத்துக்களுடைய சுவையை உணர்வான, அந்த டேஸ்ட் அவனுக்கு கிடைக்குமா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், கால வலா யஜிது மன்ஹம், பாவத்தை செய்பவன் அல்ல, பாவத்தை நினைத்து பார்ப்பவன் கூட இபாதத்துக்களுடைய சுவையை உணரமாட்டான் என்று சொன்னார்கள். பாவம் செய்வது அல்ல, நோன்பு பயன் தர வேண்டுமா, பாவத்தை நினைத்தும் பார்க்க கூடாது. இந்த நோன்பிலே தைரியம் எடுப்போம், ஒரு டிட்டர்மினேஷன் எடுப்போம், எனது உள்ளத்திலே ஒரு தைரியம் எடுப்போம். நான் இதற்கு பிறகு டொமஸ்டிக் வயலன்ஸிலே ஈடுபட மாட்டேன், என்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அடிக்க மாட்டேன், கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கட்டுப்பட்டு நடக்கின்ற அந்த சூழலை உருவாக்குவது நோன்பாக இருக்கட்டும். நோன்பிலும் கூட தாய் தகப்பனோடு பேசாமல் இருப்பவர்கள் இருந்தால், பக்கத்து வீட்டாரோடு சண்டை பிடிப்பவர்கள் இருந்தால், மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொண்டிருப்பவர்கள் இருந்தால் அவர்கள் உடனடியாக அவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ரமலான் என்பது வெறுமனே சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. எனது வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கின்றவனோடு நான் பேசுவதில்லை, என்னுடைய நானாவோடு, தாத்தாவோடு, சாச்சாவோடு, பெரியப்பாவோடு என்னுடைய உறவு முறிந்திருக்கிறது என்றால் என்னுடைய நோன்பு சுவையாக இருக்காது, என்னுடைய நோன்பு பிரயோசனம் தரமாட்டார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிந்திய சம்பவம். மிகப்பெரிய கூட்டம் ஹஜ்ஜிலே இருக்கிறது. அந்த நேரத்திலே மாஷா அல்லாஹ் அதிகமானவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்களே என்று ஒரு மனிதர் சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அர்-ரக்பு கஸீர் அல்-ஹாஜ்ஜு கலீல், அதிகமான கூட்டம் சரி ஏற்றுக்கொள்கிறேன், ஆனாலும் ஹஜ்ஜாஜிகள் குறைவானவர்கள் என்று சொன்னார். குவாலிட்டியா குவான்டிட்டியா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எத்தனை நோன்பு பிடித்தோம் என்பது அல்ல, எத்தனை குர்ஆனை ஓதினோம் என்பது அல்ல, ஓதிய குர்ஆனும் பிடித்த நோன்பும் எந்த அளவு தூரம் எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது. எனது நாவை நான் பாதுகாக்க வேண்டும், பேசினால் நல்லதை மாத்திரம் தான் பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வீசக்கூடிய காற்றை போன்று சதகா செய்தார்கள் என்று ஹதீஸிலே சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். நாம் வாழக்கூடிய காலம் மிகவும் பயங்கரமான பொருளாதார நெருக்கடி மிக்க ஒரு காலம் சகோதரர்களே.
சஹருடைய உணவை சாப்பிட்டுக் கொள்வதற்கு வசதி இல்லாத பலர், பட்டினி நோன்பு பிடிக்கின்ற பலர் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் யோசிக்க வேண்டும். எமது இஃப்தார் மேசைகளை நானாவிதமான அறுசுவையான உண்டிகளால் நாங்கள் அலங்கரிக்கின்ற பொழுது, நாம் ரமலானுடைய காலத்திலே எமக்கும் எமது மனைவியருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆடைக்கு பல ஆடைகளை வாங்குவதற்கு நாங்கள் முண்டியடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே, பெருநாளுடைய ஆடை என்ற வகையில் நாம் வீண்விரயம் செய்கின்ற பொழுது நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இன்னும் பலர் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நான் இந்த இடத்திலே பணிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதம் ரமலானுடைய மாதத்திலே உம்ரா செய்வது என்பது கூட ஒரு சுன்னத்தான காரியம், நல்ல காரியம், சந்தேகம் கிடையாது. 3.5 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவாகும். ஆனாலும் சகோதரர்களே, நான் கேட்டுக்கொள்கிறேன், அது ஒரு சுன்னத்தான அமல் தான். தனிப்பட்ட முறையில் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் தான். ஆனாலும் எமது நாட்டிலே இருக்கின்ற அன்றாடம் ஒரு பிடி சோற்றுக்கு வழி இல்லாதவர்களை பற்றி நாங்கள் சிந்திப்போம். அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், பிரையாரிட்டி கொடுப்போம். அவருடைய கண்ணீரை நாங்கள் துடைப்போம். நாங்கள் 1000 உம்ரா செய்ததற்கு அது சமனாக இருக்கும் என்ற கருத்தையும் இந்த இடத்திலே நான் பணிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த காலத்தில் எதற்கு முன்னுரிமை வழங்குவது என்பதை பற்றி ஒரு முஸ்லிம் சிந்திக்க வேண்டியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜக்காத்தை இந்த மாதத்தில் நாங்கள் கணக்கிட்டு கட்டாயமாக கொடுக்க வேண்டும். 10.5 பவுன் நகைக்கு நிகரான பணம் கேஷ் யாருடைய கையில் இருக்கிறது, யாருடைய கடையிலே அந்த 10.5 பவுன் நகைக்கு நிகரான தொகையை விடவும் அதிகமான தொகை ஒரு வருடத்திற்கு அவருடைய கையிலே தொடர்ந்து இருக்கிறது, அவர் அதனை 2.5% வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். இல்லாத போது அவர் ஏழைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நோன்பு பிடிப்பதிலே எந்த அர்த்தமும் கிடையாது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே ஜக்காத்தை நாங்கள் கணக்கிட்டு கொடுப்போம். ஜக்காத்தை கொடுப்பதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் முடியுமான வரைக்கும் சதக்காவை, தான தர்மங்களை கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவதாக வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் தான் நாவை பேணிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் மோசமான பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறார்களோ, நோன்பு பிடித்துக் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதை விட்டுவிடவில்லையோ, அவர்கள் தங்களுடைய உணவையும் தங்களுடைய பானத்தையும் விட்டு நோன்பிருப்பதிலே அல்லாஹு தஆலாவுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொன்னார். நாவினால் வாயினால் சாப்பிட மட்டும் கூடாது என்பது அல்ல, நாவினால் தேவையானதை மட்டும்தான் பேச வேண்டும். குர்ஆனை ஆக குறைந்தது ஒரு ஜுஸு ஓதலாம், zikr செய்யலாம். சில நேரங்களில் ஆபீஸுகளிலே வேலை செய்பவர்களுக்கு குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுவது கஷ்டமாக இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் போன்ற அந்த திக்ர்களை, ஔராதுகளை சர்வசாதாரணமாக ஓதலாம். வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது குர்ஆனை ஓதுவது கஷ்டமாக இருந்தால் வாகனத்திலே குர்ஆனை போட்டு செவி மடுக்கலாம் அல்லது திக்ர் செய்து கொண்டு போகலாம். எப்படியும் புத்திசாலி இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நோன்பிலே ஒரு நாள் ஆகிவிட்டால் நீங்கள் மற்றவர்களை பற்றி மோசமாக பேச வேண்டாம், ஆபாசமான வார்த்தைகள் பேச வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாவை நாங்கள் பேணிக் கொள்வோம். நாவினால் நல்ல விஷயங்களை மாத்திரம் நாங்கள் பேசுவோம். அதிகமாக தூங்கி, அதிகமாக விளையாடி, அதிகமாக அரட்டை அடித்து இந்த ரமலானை நாங்கள் கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு தொந்தரவாகவும் பெரிய ஒரு அநியாயமாகத்தான் இருக்க முடியும். குர்ஆனை மனனமிட்டுக் கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். பாங்கு சொல்லப்பட்டவுடன் பள்ளி வாயிலுக்கு சென்று முன்னால் உள்ள சுன்னத்தை தொழுது முதல் சஃபிலோ அல்லது இரண்டாவது சஃபிலோ ஒன்று தொழுவதற்கான பழக்கத்தை இந்த ரமலானுடைய காலத்திலே நானும் நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தஹஜ்ஜுடைய தொழுகையை ஏனைய காலங்களிலும் தொழுவதற்கான பயிற்சியை கியாமுல் லைல் என்பது ரமலானிலே தருகிறது. அது ஒரு முக்கியமான பயிற்சி என்ற வகையிலே நாங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ரமலானுடைய காலத்திலே இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மையாக வாழுகிறோம் என்ற வகையிலே பள்ளிவாயிலுக்கு செல்லுகின்ற பொழுது, எமது வாகனங்களை நிறுத்துகின்ற பொழுது பொருத்தமான இடங்களிலே நாங்கள் நிறுத்துவதற்கு பழக வேண்டும். எமது வீட்டின் தொலைக்காட்சி பெட்டி, வானொலி பெட்டியின் சத்தத்தை நாங்கள் குறைத்து இரவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரவு பூராகவும் விழித்திருந்து பகல் பூராகவும்
தூங்குகின்ற ஒரு பழக்கம் என்பது ரமலானுக்கு முற்றிலும் வித்தியாசமானது. எனவே அதனை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே அதிகமான சீனியும் கொழுப்பும் கொண்ட உணவுகளை நாங்கள் சாப்பிட்டு இந்த ரமலானுடைய காலத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது நோயாளிகளாக வெளியேற வேண்டிய அவசியம் கிடையாது. வைத்தியர்கள் எவற்றையெல்லாம் எங்களுக்கு உடலுக்கு சௌகரியமானது என்று சொல்லி இருக்கிறார்களோ அவற்றை மாத்திரம் நாங்கள் சாப்பிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இந்த ரமலானுடைய பகல் காலங்களிலே நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு முடியாமல் போன உணவுகளை எல்லாம் இரவு காலத்திலே சாப்பிடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. அதனை கலா செய்வதற்கு முயற்சிக்க கூடாது. ரமலானுடைய காலத்திலே நாங்கள் பசியோடு பட்டினியோடு இருந்து அல்லாஹு தாலாவுக்கு எமது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த ரமலானுடைய காலத்தை எல்லா வகையிலும் பிரயோசனமான பயனுள்ள அமல்களிலே கழிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு விடை பெற்று செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ரமலான் எங்களை பற்றிய நல்ல சிபாரிசை உன்னிடத்திலே செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ரமலானை சீரும் சிறப்புமாக பயன்படுத்தியவர்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்துவிட்ட பாவங்களுக்காக உன்னிடத்திலே கண்ணீர் வடித்து கேட்கின்றோம். யா அல்லாஹ், அந்த பாவங்களை இதற்கு பிறகு நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கான மன தைரியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. இந்த ரமலான் கழிந்து செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே சந்தோஷமாக அந்த ரமலானை வழி அனுப்பக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த நாட்டை கவ்வி இருக்கின்ற பொருளாதார கஷ்டத்திலிருந்தும் இந்த மற்ற முன்னான பிரச்சனைகள் இருந்தும் இந்த நாட்டை நீ விடுவிப்பாயாக. யா அல்லாஹ், நோன்பை வாயில் வைத்தவர்களாக முதலாவது ஜும்மாவிலே இந்த புனிதமான மஸ்ஜிதில் இருந்து கேட்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹை எடுக்கின்ற பொழுது கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களுடைய ரூஹை நீ எடுத்தருள்வாயாக. கபருடைய வேதனைகளை விட்டு எம் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்திலே குடியமரக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. மற்றவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்யாமல் இந்த நாட்டிலிருந்து, இந்த ஊரிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று